பயிற்சி 4.3 கொஷின் நம்பர் 1 சார்பகம் காண்க. இப்போ 4.1ல் பார்த்தீங்கன்னா சைனோட சார்பகம் பார்த்துருக்கோம், அதாவது சைன் இன்வர்ஸ். 4.2ல் காஸ் இன்வர்ஸ். இப்போ 4.3ல் டேனோட சார்பகம் பார்க்குறோம். சைன் காஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா -1லேருந்து +1 வரைக்கும் போட்டிருப்போம் அந்த லிமிட்டை. ஆனால் டேனோட சார்பகத்துக்கு கேபிட்டல் ஆர்னா எல்லா நம்பரும் வரும், அதாவது ரூட்டுக்குள்ளே மைனஸை தவிர மீதி எல்லாம் ப்ளஸ் மைனஸ் பின்னம் எல்லா நம்பரும் வரும். அதனால் நான் கேபிட்டல் ஆர், அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, √9 - x² பிலாங்ஸ் டு ஆர், அதாவது மெய் எண். ஆர்னா ரியல் நம்பர், மெய் எண். அப்போ மெய் எண்ணுனா ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது. மைனஸ் வந்து அது கலப்பெண் ஆகிடும். நம்ம செகண்ட் சாப்டரில் படித்தோம் இல்லையா, ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்து அது கலப்பெண், இமேஜினரி நம்பர் ஆகிடும். அதனால் இப்போ கண்டிஷன் எழுதுகிறோம் பாருங்கள். 9 - x, அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ஒன்று 0 இல்லை 0வை விட பெருசாக இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனை வந்து நம்ம எழுதணும். ஓகே, இப்போது இந்த கொஷின் கொடுத்த உடனே ரூட் இல்லாமல் உள்ளே இருக்கிற நம்பரை எடுத்து > or = 0ன்னு எழுதணும். ஏன்னா 0 விட பெருசாக இருந்தால் தான் அந்த கணக்கு நம்ம போட முடியும். மைனஸில் வந்துச்சுன்னா அது வந்து கற்பனை ஆயிடும். ஏன்னா சைனோட சார்பகம் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க, அதாவது மெய்யன். ஸோ இந்த கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக போடுறது தான். மைனஸால் பெருக்கும்போது என்ன ஆகும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். x² - 9. மைனஸால் பெருக்கும்போது இந்த இன்இக்வாலிட்டி மாறும் இல்லையா, > or மாறும். ஓகே, x², இந்த 9 3² எழுதலாம், > or 0. இது பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மில் இருக்கும். என்ன ஃபார்முலா, a + b × a - b. ஸோ அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், இது இந்த சைடு வந்துச்சுன்னா -3 ஆகிடும், இது +3 ஆகிடும். ஸோ எக்ஸின் சார்பகம், therefore x = இல்லை x பிலாங்ஸ் டு -3, 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போது இங்கே என்ன கொடுத்தாலே நமக்கு பிரச்சனை கிடையாது. டேன் இன்வர்ஸ் பக்கத்தில் என்ன வருதோ அதை மட்டும் எடுத்து கணக்கில் எழுதிக்கலாம். பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதணும். ஆர்னா மெய்யன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸுக்கு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வராது, ஏன்னா இங்கே ரூட்டே இல்லை. அதனால் எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அது எதுக்குள்ளே தான் வருங்க, மெய்யன், ரியல் நம்பருக்குள்ளே தான் வரும். அதனால் வெறும் x பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதினாலே போதும் இந்த சம். ஸோ நீங்கள் இந்த கணக்கில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த முக்கியமான ஸ்டெப் இதுதான்.